பார்க்க போற விஷயம் பெருமானத் தேய்வு. இந்த பெருமானத் தேய்வு என்றது என்னன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு செம்மையாக்கல்ன்றதுல அதிகமா பெருமானத் தேய்வு பத்தி பார்க்க மாட்டோம். ஏன்டா திருப்பி நாங்க LKS 16 என்ற கணக்கீட்டு நியமம் படிப்போம். அந்த LKS 16 என்றதுல நாங்கள் திருப்பியும் இந்த பெருமானத் தேய்வு சம்பந்தமான ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அப்ப இதுல இன்னும் கணக்கா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு தனி வியாபார நிதி கூற்றுக்கள்ல பெருமானத் தேய்வு தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் இப்போதைக்கு போதும். முதலாவது விஷயம் பிள்ளைகள், பெருமானத் தேய்வு என்றால் என்னவென்றது தெரிஞ்சிருக்கணும். பெருமானத் தேய்வு என்றது பிள்ளைகள் சொத்துக்கள், நீண்ட காலத்துல நாங்கள் பயன்படுத்துற சொத்துக்கள். எப்படியான சொத்துக்கள்? மோட்டார் வாகனம், காணி கட்டடங்கள், தளபாடங்கள், கணினி உபகரணம், இயந்திரங்கள், இப்படியான நீண்ட கால சொத்துக்கள் நாங்கள் பயன்படுத்த பெருமானத் தேய்வடைந்து கொண்டு போகும். வாங்கின பெறுமதியிலேயே அப்படியே இருக்காது. ஆகவே நாங்கள் அந்த சொத்துக்களுக்கான தேய்வை அந்த உரிய ஆண்டு காலத்துல பெருமானத் தேய்வு செலவீனமாக இணைத்தல் எண்ணக்கருவிற்கு அமைவாக நாங்கள் வருமான கூற்றுல பதிவு செய்ய வேணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் தேய்வடைந்து கொண்டு போறதால அந்தந்த காலப்பகுதிக்குரிய பெருமானத் தேய்வு இணைத்தல் எண்ணக்கருவிற்கு அமைவாக பெருமானத் தேய்வு என்ற செலவீனமாக காட்டப்பட வேணும். சரியா? அப்ப பெருமானத் தேய்வு என்றது நீண்ட கால சொத்துக்கள் தேய்வடையும் என்றதை இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொண்டா போதுமானதாக இருக்கு. சரிதானே? ஓகே. அடுத்தது, பெருமானத் தேய்வு என்றா என்ன? பெருமானத் தேய்வு என்றா என்ன என்ற வரைவிலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். பெருமானத் தேய்வு என்றது பிள்ளைகள், பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதி, பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதியினை பயன் தரு ஆயுட்காலங்களுக்கு இடையில் முறைமையாக பகிர்வு செய்தல் பெருமானத் தேய்வு என்று சொல்றார். பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதி. சரியா? அப்ப பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதி என்றா பிள்ளைகள், கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதியை கழித்து கிடைக்கின்ற பெறுமதி. உங்களுக்கு தேவையான விடயங்கள் நான் கதைக்கிறது எதுவும் தேவை என்று தோணினா டியூட்டில எழுதி வச்சுக்கொள்ளும். அப்ப கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு வருகின்ற பெறுமதிக்கு பேர் தான், ஓகே, கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு வருகின்ற பெறுமதிக்கு பேர் தான் பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதி என்று சொல்லுவோம். அப்ப பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதி என்றா என்னன்னா, கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதியை கழிச்சு பார்ப்போம். அப்ப கிரயம் என்றா என்ன, எஞ்சிய பெறுமதி என்றா என்னன்னு ஓரளவுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. கிரயம் என்றது பொருளினை வாங்கின விலை. அந்த சொத்தை நாங்க வாங்குற விலைக்கு பேர் தான் பிள்ளைகள் கிரயம். என்ன விலைக்கு கட்டிடத்தை, மோட்டார் வாகனத்தை நாங்கள் கொள்வனவு செய்யறோமோ அந்த பெறுமதிக்கு பேர் தான் கிரயம். எஞ்சிய பெறுமதி என்றா என்னண்டா பிள்ளைகள், எஞ்சிய பெறுமதி என்றது இந்த பயன் தரு ஆயுட்கால முடிவுல, அப்ப நாங்க ஒரு மோட்டார் வாகனம் ஒன்றை வாங்குறோம். அந்த மோட்டார் வாகனங்கள் 10 வருடங்களுக்கு பயன்படுத்த எதிர்பார்க்கிறோம். ஆகவே பயன் தரு ஆயுட்காலம் 10 வருடங்களாக இருக்க போகும். இந்த 10 வருடம் முடிவுல அந்த சொத்துல இருந்து ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமெண்டா அதுக்கு பேர் எஞ்சிய பெறுமதி. பொதுவாக பயன் தரு ஆயுட்கால முடிவுல சொத்தினைல இருந்து, சொத்தை விற்கிறதால அல்லது அந்த சொத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இற்றை பெறுமதி, ஈற்று பெறுமதி என்று சொல்லுவாங்க, எஞ்சிய பெறுமதி என்று சொல்லுவாங்க, இழிவு பெறுமதி என்று சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றுதான். அப்ப பயன் தரு ஆயுட்காலம் என்றது நாங்கள் கொள்வனம் செய்கிற மோட்டார் வாகனம், கட்டடங்களை எத்தனை வருடங்கள் பயன்படுத்த போறோம், அந்த பயன்படுத்த போகின்ற வருடத்தினுடைய கடைசி முடிவுல அந்த சொத்துக்களால நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெறுமதி எஞ்சிய பெறுமதியாக இருக்கு. அப்ப பெருமானத் தேய்வு செய்யத்தக்க பெறுமதி என்றா என்ன பிள்ளைகள், வாங்கின விலையிலிருந்து கடைசியா கிடைக்கக்கூடிய பெறுமதியை கழிச்சு வருகின்ற தொகையாக இருக்கும். அதனை பயன் தரு ஆயுட்காலங்களுக்கு இடையில பகிர்வு செய்யக்கூடாது. அதை நாங்க சொல்லுவோம் பெருமானத் தேய்வு என்று சொல்லுவோம். எப்படி பகிர்வு செய்ய போறோம்? முறைமையாக பகிர்வு செய்வோம். சிஸ்டமேட்டிக் அலோகேஷன் என்று சொல்லுவோம் பிள்ளை. இந்த முறைமையாக என்றது பிள்ளைகள் பல்வேறு விதமா நீங்க பார்க்கலாம். ஒன்று, சமனாக பெருமானத் தேய்வு செய்யலாம். ஒவ்வொரு வருஷம் ஈக்குவலா செய்யுது, அது ஒரு முறைமை. அல்லது முதலாவது வருஷம் அதிகமாக செய்யறது, 2வது வருஷம் குறைச்சு செய்யறது, அதுக்கு பிறகு அதை விட குறைச்சு செய்யறது. அந்த சொத்துக்களை பயன்படுத்துற பேட்டர்ன் பாங்க வச்சுக்கொண்டு, அந்த பேட்டர்னை வச்சுக்கொண்டு நாங்கள் பெருமானத் தேய்வை முறைமையாக பகிர்வு செய்யணும். அப்ப சமனாக பகிர்வு செய்யலாம், அல்லது முதலாவது வருஷத்திலிருந்து கடைசி வருடம் வரைக்கும் குறைச்சு கொண்டு வரலாம் பெருமானத் தேய்வை. இப்படி பலவிதமாக நாங்கள் ஒரு முறைமையான பகிர்வை செய்யக்கூடியதாக இருக்கும் பெருமானத் தேய்வுக்கு. ஆகவேதான் இந்த டெபினிஷன்ல இருந்து இந்த பெருமானத் தேய்வுக்கு ஒரு சமன்பாடு வருகிறது. பெருமானத் தேய்வு என்றது என்ன சொல்றாங்க, கிரயத்தில இருந்து
எஞ்சிய பெறுமதியை கழித்து வருகின்ற பெறுமதிய பயன் தரு ஆயுட்காலங்களுக்கு இடையிலான பிரிக்கைக்குள்ள பெருமானத்தீவை நாங்கள் கணிப்பீடு செய்யலாம். கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதிய கழிச்சு வர்ற பெறுமதிய நாங்கள் பயன் தரு ஆயுட்காலத்தான பிரிச்சா பிள்ளைகள் பெருமானத்தீவுக்கான சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்த விடயம் சொல்ல போறேன் பிள்ளைகள், பெருமானத்தீவுக்கான இரட்டை பதிவு. பெருமானத்தீவுக்கான இரட்டை பதிவு பிள்ளைகள், பெருமானத்தீவு கணக்கு பெருமானத்தீவு கணக்கு வரவு பெருமானத்தீவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. பெருமானத்தீவு செலவு, பெருமானத்தீவு கணக்கு வரவு, பெருமானத்தீவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. பெருமானத்தீவு கணக்கு என்றது பிள்ளைகள் வருமான கூற்றுல செலவீனமாக காட்டும். வருமான கூற்றுல செலவீனமாக காட்டும். பொதுவாக கட்டடங்களினுடைய பெருமானத்தீவு, அலுவலக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற சொத்துக்களினுடைய தேய்வு, நிர்வாக செலவுகளை, மோட்டார் வாகனம், பொதுவாக மோட்டார் வாகனத்தினுடைய தேய்வு, விற்பனை விநியோக செலவுகளையும் பதிந்து காட்டுவாங்க. ஓகே, இது பொதுவான விஷயமாக இருக்கு. சரிதானே? ஓகே, அடுத்தது பெருமானத்தீவு ஏற்பாட்டு கணக்கு செலவு என்றது பிள்ளைகள் வணிகத்தினுடைய நிதி நிலைமை கூற்றுக்கு போகும். எங்க போகும்? நிதி நிலைமை கூற்றுல, நிதி நிலைமை கூற்றுல கிரய பெறுமதியிலிருந்து கிரயத்திலிருந்து கழித்து காட்டப்பட வேண்டும். சரியா? கழித்து காட்டப்பட வேண்டும். பெருமானத்தீவு கணக்கு வரவு, பெருமானத்தீவு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இந்த பெருமானத்தீவு கணக்கு என்றது வருமான கூற்றில நாங்கள் காட்டுவோம் பிள்ளைகள். சரியா? இரண்டாவது விஷயம், பெருமானத்தீவு ஏற்பாட்டு கணக்கு என்றது நிதிநிலைமை கூற்றில கிரய பெறுமதியில் இருந்து கழித்து நாங்கள் காட்ட வேண்டியிருக்கும். கணக்கு செய்யக்குள்ள விளங்கும், யோசிக்காது. அடுத்தது பாருங்க, பெருமானத்தீவு முறைகள். 2 விதமான பெருமானத்தீவு முறைகள் தருவாங்க. அப்ப உங்களுக்கு கேள்வியில இந்த கிரயம், எஞ்சிய பெறுமதி, பயன்திரு ஆய்காலம் அந்த அடிப்படையிலையும் கேள்வி வரலாம், அல்லது பெருமானத்தீவு விகிதங்கள் உங்களுக்கு கேள்வியில கேட்கப்படும். பெருமானத்தீவு வீதங்கள் தரைக்குள்ள பிள்ளைகள் 2 விதமான முறைகள் உங்களுக்கு A-லெவல்ல வரும். ஒன்று நேர்கோட்டு முறை என்ற விஷயம், இரண்டாவது ஒடுங்கு மீதி முறை என்ற விடை. நேர்கோட்டு முறை, ஒடுங்கு மீதி முறை. நேர்கோட்டு முறை என்றா என்னென்றா பிள்ளைகள், நேரடியாக கிரய பெறுமதி, கிரயம் என்றா என்னன்னு சொன்னா வாங்கின விலை, வாங்கின விலைக்கு நேரடியாக எத்தனை சதவீதம் என்று பார்த்து அதை சொல்லுவோம் நேர்கோட்டு முறை என்று. ஒடுங்கு மீதி முறை என்றது பிள்ளைகள் கிரயத்திலிருந்து திரண்ட தேய்வு. இந்த திரண்டு தேய்வு என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பெருமானத்தீவு ஏற்பாடு என்று எழுதுறோம் தானே, இந்த பெருமானத்தீவு ஏற்பாட்டுக்கு இன்னும் ஒரு பேர் தான் திரண்ட தேய்வு. சில பேர் அதை ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் மாறி மாறி அதை விளங்கிக் கொள்வது அப்படியெல்லாம் இல்ல. இந்த பெருமானத்தீவு என்றதுக்கு இன்னும் ஒரு பேர் தான் திரண்ட தேய்வா, திரண்ட தேய்வு. பெருமானத்தீவு ஏற்பாடு என்று சொல்றதும் திரண்ட தேய்வு என்றதும் ஒன்று. சரியா? பெருமானத்தீவு ஏற்பாடு என்றதும் திரண்ட தேய்வு என்றதும் ஒன்றாக இருக்குமா? சில பேர் பிள்ளையா விளங்கிக் கொள்றது பெருமானத்தீவு ஏற்பாடுக்கு இன்னொரு பேர் தான் திரண்ட தேய்வு. ஓகே, அப்ப திரண்ட தேய்வு அல்லது பெருமானத்தீவு ஏற்பாடு பார்த்து சேர்ந்து கொண்டு வரும். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்கின்ற பெருமானத்தீவு சேர்ந்து வர்ற இடம் தான் இந்த பெருமானத்தீவு ஏற்பாடாக இருக்கு. அதை நாங்கள் நிதிநிலைமை கூற்றுல கிரயத்திலிருந்து கழித்து காட்டும். அப்ப ஒடுங்கு மீதி முறை என்றது பிள்ளைகள் கிரய பெறுமதியிலிருந்து திரண்ட தேய்வை கழிச்சு வர்ற தொகைக்கு எத்தனை சதவீதம் சொல்றாங்க அதை பார்க்கணும். நாங்க கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு ஈஸியா விளக்கும். கிரயத்திலிருந்து திரண்ட தேய்வை கழிச்சு வர்ற தொகைக்கு நாங்கள் பெர்சன்டேஜ் பார்க்கணும். இதுக்கு பேர் ஒடுங்கு மீதி முறை. அப்ப பெருமானத்தீவு கண்டா என்ன, பெருமானத்தீவுக்குரிய சமன்பாடு, பெருமானத்தீவுக்கான இரட்டை பதிவு, அதுல பெருமானத்தீவு கணக்கு வருமான கூற்றுக்கு போகும், பெருமானத்தீவு ஏற்பாட்டு கணக்கு அல்லது திரண்ட தேய்வு கணக்கு நிதிநிலைமை கூற்றுக்கு போகும். அடுத்தது பெருமானத்தீவு முறை.
நேர்கோட்டு முறை, ஒடுங்கு மீதி முறை என்ற 2 முறைகள் இருக்கு. கிரயத்துக்கு நேரடியாக எத்தனை சதவீதம் என்று தந்தா அதை பார்க்கிறது நேர்கோட்டு முறை என்று சொல்லுவோம். கிரயத்திலிருந்து திரண்ட தேவை கழிச்சு வர்ற பெறுமதிக்கு நாங்கள் பெர்சன்டேஜ் பார்த்தா ஒடுங்கு மீதி முறை என்று சொல்லுவோம். ஓகே, இதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், கேள்வி செய்ய போறோம். உங்களோட டியூட்ல பாருங்க பயிற்சி 1 இருக்கும் பிள்ளைகள். ஓகே, உங்களோட டியூட்ல பாருங்க பயிற்சி 1 இருக்கும்னு நம்புறேன். ஓகே, இந்த கேள்வியில பாருங்க 31/3/2026 முடிவடையும் ஆண்டுக்கான மீனா தனி வியாபாரத்தின் பிரித்தெடுக்கப்பட்ட பரீட்சை மீதி வருமாறு. காணி கட்டடம், இதுல காணியினுடைய கிரயம் தந்திருக்காங்க 5 மில்லியன். காணியும் கட்டடமும் சேர்த்து 7,500 என்றார் பிள்ளைகள். யாராவது சொல்லுங்க பாப்போம், கட்டடத்தின் கிரயம் எவ்வளவாக இருக்கும்? ஈஸி என்ன, கட்டடத்தின் கிரயம் எவ்வளவு? 2,500. காணியும் கட்டடம் சேர்ந்து 7,500, காணியின் கிரயம் 5,000 என்றா கட்டடத்தின் கிரயம் 7,500 சாரி 2,500 இருக்கு. மோட்டார் வாகனத்தினுடைய பெறுமதி பாருங்க எவ்வளவு தந்திருக்காங்க, 1,200 கிரயம். இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், மீனா தனி வியாபாரம் 1/4/2025 ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இந்த வினாவை பாருங்க, இந்த கேள்வியில நிதியாண்டு எப்ப முடியுது, 31/3/2026 முடிவடைது. இந்த நிதியாண்டு எப்ப பிள்ளைகள் தொடங்கி இருக்கும், 1/4/2025 தொடங்கி இருக்கும். அப்படித்தானே, இந்த டேட்ல இந்த நிதியாண்டு பிள்ளைகள் தொடங்கி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த காலப்பகுதியில மீனா தனி வியாபாரம் பாருங்க 1/4/2025 ஆரம்பிக்கப்பட்டது. இப்பதான் வணிகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிதியாண்டு தொடங்க. அதோட காணி கட்டடங்களானது 1/4/2015 கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதுடன் மோட்டார் வாகனமானது 1/10/2025 கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிதியாண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பிள்ளைகள், கவனிக்க வேணும். நிதியாண்ட கவனிக்காம நாங்கள் என்ன செய்யலாது, கேள்விக்கு விடை எழுத இயலாது. ஓகே, அப்ப நிதியாண்டு நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்டா கட்டாயம் எல்லா செம்மையாக்களுக்குரிய கேள்விகள் செய்யக்குள்ளையும் நீங்கள் இந்த நிதியாண்ட கட்டாயம் கவனிச்சு கொள்ளும். ஓகே, சோ நான் இந்த நிதியாண்டு இதுல ஒரு எரோ மார்க் போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு காட்டணும். சரியா? ஓகே, ஒரு அம்புக்குறி போட்டு இந்த நிதியாண்ட காட்டணும். இப்ப பாருங்க கேள்வியில சொல்லிருக்கு, கட்டிடங்களுக்கு நேர்கோட்டு முறையில் 5% மோட்டார் வாகனங்களுக்கு 10% ஒடுங்கு மீதி முறையிலும், அதுவும் நேர்கோட்டு முறைதான். பாருங்க ரெண்டுமே நேர்கோட்டு முறையில 10% பெருமானத்தை விட தீர்மானித்துள்ளது என்று சொல்லியிருக்காங்க. அப்ப முதலாவது நாங்கள் செய்ய போற விஷயம், கட்டடங்களுக்கான பெருமானத்தை இப்ப நான் போட்டுக்கொள்வோம். கட்டட பெருமானத்தை நான் செய்து முடிச்சா பிறகு செய்யுங்க பிள்ளைகள், டைம் தாரன். கட்டட பெருமானத்தை சமன். ஓகே, அப்ப பெருமானத்தைவு பாருங்க, இங்க நீங்க உங்களோட கொப்பிகள்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேர்கோட்டு முறை என்றதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, நேர்கோட்டு முறை. நேர்கோட்டு முறை என்றது பிள்ளைகள் எல்லா நிதியாண்டுலையும் ஈக்குவலா சரியா சமனான தொகைகளை பெருமானத்தைவாக காட்டுறதுக்கு பேர் தான் நேர்கோட்டு முறை என்று சொல்லும். அப்ப நேர்கோட்டு முறையில எப்படி பெருமானத்தைவு நாங்கள் கணிப்பிடுறது என்பது உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். எப்படி கணிப்பிடுறது பிள்ளைகள், நேர்கோட்டு முறையில கிரயத்துக்கு நேரடியாக எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு நாங்க பெருமானத்தைவு பார்த்தோம், நேர்கோட்டு முறை என்று சொல்லுவோம். ஆகவே கட்டடத்தினுடைய கிரய பெறுமதி எவ்வளவு, கட்டடத்தினுடைய கிரய பெறுமதி இருக்குதுன்னு பாருங்க. கட்டடமும் காணியும் சேர்ந்து 7,500 என்று சொல்லிட்டேன். காணியில கிரயம் 5 மில்லியன் என்றா கட்டடத்தினுடைய கிரயம் சரியா எவ்வளவாக இருக்கும், 2,500 இருக்கும். 3 சைவர் விட்டு செய்யணும். அப்ப 2,500க்கு எத்தனை சதவீதம் பெருமானத்தை செய்ய சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், 10%. ஓகே, 5% பெருமானத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆகவே அடுத்தது நீங்க யோசிக்கணும், எவ்வளவு காலப்பகுதி. அப்ப நிதியாண்டினுடைய தொடக்க திகதியிலேயே இந்த கட்டடம் கொள்வனவு செய்ததால இந்த நிதியாண்டு முழுக்க ஒரு வருடத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், பெருமானத்தை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு வருடத்துக்கு நாங்க என்ன செய்யணும், பெருமானத்தைவு கட்டாயம் செய்ய வேண்டி இருக்கும். ஏனென்றா நிதியாண்டினுடைய தொடக்க திகதியில பிள்ளைகள் கட்டடம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு வருடத்துக்கான தேய்வு முழுக்க செய்யணும்.
ஒரு வருடத்துக்கான தேய்வு எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 125,000 ஒரு வருடத்துக்கான தேய்வு வரப்படும். சரி, அப்ப முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும், கட்டடத்துக்கான பெருமான தேய்வு எவ்வளவு வரப்போகுது? எவ்வளவு கட்டடத்துக்கான பெருமான தேய்வு? நேர்கோட்டு முறையில 5%. நேர்கோட்டு முறை என்றா கிரயத்துக்கு நேரடியாக 5% பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு வருஷத்துக்குரிய தேய்வு முதலாம் தேதியை கொள்வனவு செய்துட்டாங்க. ஆகவே 125,000. என்ன ரிட்டையர் பதிவு பிள்ளைகள்? கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு. பெருமான தேய்வு கணக்குல வரவு 125,000. கட்டட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு 125,000 இருக்கு. கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு, கட்டட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு பதிவாக இருக்கும். ஓகே, முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை பெருமான தேய்வு எவ்வளவு என்றதை கண்டுபிடிக்கிறோம். நேர்கோட்டு முறை என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது பெருமான தேய்வுக்கான இரட்டை பதிவு என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். சரி, கண்டுபிடிக்கணும்னு எழுதுறோம். ஓகே, அப்ப இந்த இரட்டை பதிவு நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும் பிள்ளைகள்? எங்களினுடைய பேரட்டு கணக்குகளுக்கு மாற்ற வேண்டி இருக்கும். அப்ப 2 பேரட்டு கணக்கு, கட்டட பெருமான தேய்வு கணக்கு. ஓகே, கட்டட பெருமான தேய்வு கணக்கு. இரண்டாவது கட்டட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு. இந்த ஏற்பாடு பெருமான தேய்வு ஏற்பாடு என்றதுக்கு இன்னும் ஒரு பேர் தான் என்னது? திரண்ட தேய்வு என்று சொல்லுவோமா? தேவை என்ற நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பெருமான தேய்வு ஏற்பாடு என்றாலும் சரி, அல்லது திரண்ட தேய்வு என்று சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்றுதானா? ஓகே, அப்ப இந்த பெருமான தேய்வு கணக்கு வரவு 125,000, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 125,000. அப்ப கட்டட பெருமான தேய்வு கணக்குல பெருமான தேய்வு ஏற்பாடு கண்டு விவரம் போடுவீங்க. பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல கட்டட பெருமான தேய்வு கண்டு விவரம் போடுவீங்க. பெருமான தேய்வு கணக்கு பிள்ளைகள் ஒரு செலவீன கணக்கு. சரியா? ஆகவே எப்படி சமப்படுத்துவீங்க? லாப நட்ட கணக்கு என்று சொல்லி சமப்படுத்த வேண்டும், அல்லது வருமான கூற்றுக்கு மாற்றியது எப்படி என்னன்னு போட்டுக்கொள்ளுங்க. இப்ப அடுத்த கேள்வி வரப்போது, இந்த பெருமான தேய்வு ஏற்பாடு என்ன வகையான கணக்கு? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், இந்த பெருமான தேய்வு ஏற்பாடு கண்டது சொத்து கணக்கு. எங்கேயும் வந்து என்ன சொல்லுவீங்க? சொத்து கணக்கு. பெருமான தேய்வு கணக்கு என்ன வகையான கணக்கு? செலவீன கணக்கு. ஓகே, செலவீனம். அப்ப இந்த பெருமான தேய்வு ஏற்பாடு பாருங்க, செலவு மீதியாக இருக்கும். நீங்க அதை சமப்படுத்தினீங்களாக இருந்தால், மீதி சென்றது மீதி வந்தது எந்த பக்கம் வரப்போகுதுன்னு பாருங்க. மீதி சென்று மீதி வந்தது செலவு பக்கத்துல வரும். அவ பெருமான தேய்வு ஏற்பாடு கண்டது எப்பையும் செலவு மீதியை கொண்ட கணக்கு. அப்பேன் சொத்து கணக்கு என்று சொல்லுறோம்? சொத்தினை குறைக்கின்ற கணக்கு. சரியா? சொத்தை குறைக்கின்ற கணக்கு. ஒரு சொத்து கணக்குல குறைவு ஏற்பட்டா செலவு பக்கத்துல நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அப்ப இந்த கட்டட பெருமான தேய்வு ஏற்பாடு கண்டது பிள்ளைகள், கட்டடம் என்ற சொத்து பாருங்க, இந்த 2,500,000 கட்டடம் என்ற சொத்தினை குறைக்கின்ற கணக்காக இருக்கும். சரிதானே? அப்ப பெருமான தேய்வு ஏற்பாடு சொத்து கணக்கு, செலவு மீதியை கொண்ட சொத்து கணக்கு, சொத்தினை குறைக்கின்ற கணக்கு. ஒரு சொத்தை குறைக்கிற கணக்கு சொத்து கணக்கு தான். அடிக்கடி பாஸ் பேப்பர்ல வர்றது எல்லாரும் பொறுப்பு கணக்கு எழுதுறது, அல்லது உரிமை கணக்கு எழுதுறது, செலவு மீதியை கண்டோம். சொத்து குறைஞ்சா சொத்து கணக்குல செலவு பக்கத்துல பதிவும் பிள்ளைகள். ஆகவே அது ஒரு சொத்தினை குறைக்கின்ற கணக்கு, சொத்து கணக்கு தான். சரிதானே? இதே போல இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? மோட்டார் வாகன பெருமான தேய்வு பார்க்க போறோம். சரி, அப்ப இதுல பாருங்க, மோட்டார் வாகனத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மோட்டார் வாகனத்துக்கு நேர்கோட்டு முறையில தான் பெருமான தேய்வு செய்யும். மோட்டார் வாகனம் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க பிள்ளைகள்? 1,200,000 வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க? 1,200,000. மோட்டார் வாகனம் எத்தனை சதவீதம் பெருமான தேய்வு செய்யணும் என்று சொல்லியிருக்காங்க? 10% நேர்கோட்டு முறை என்று சொல்லியிருக்காங்க. பாருங்க, இதுல இருக்கு 10%. என்ன? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இந்த மோட்டார் வாகனம் என்ற சொத்து எத்தனையாம் தேதி வாங்கியிருக்காங்க? 1/10. 1/10 வாங்கினா 1/10 இருந்துதான்
மோட்டார் வாகனம் பயன்படுத்த தொடங்குவாங்க. என்ன அதுக்கு முதல் பாவிச்சிருப்பாங்களா? இல்ல. 1/10 வாங்கினா பிள்ளைகள் 1/10க்கு பிறகுதான் இந்த மோட்டார் வாகனம் என்ற சொத்து பயன்படுத்தப்படும். அப்ப 1/10க்கு பிறகு இந்த நிதியாண்டுக்குள்ள யாராவது சொல்லுங்க, எத்தனை மாதம் இந்த மோட்டார் வாகனம் என்ற சொத்து பயன்படுத்தப்பட்டிருக்கும்? எத்தனை மாசம் பயன்படுத்தி இருப்பாங்க? தமிழ்லீலா சொல்லுங்க. எத்தனை மாசம் இந்த மோட்டார் வாகனம் என்ற சொத்து பயன்படுத்தி இருப்பாங்க? 1/10 இருந்து 31/3 வரைக்கும். எத்தனை மாசம்? 6 மாசம். எத்தனை மாசம்? 6 மாசம் பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே. 6 மாசம் பயன்படுத்தி இருப்பாங்க பிள்ளைகள். அப்ப இதுல கேள்விய கவனிங்க. 1/10 கொள்வனவு செய்தா நீங்க 6 மாசத்துக்குரிய தேய்வு 10 வீதம் என்றது பிள்ளைகள் 1 வருட தேய்வு. ஆகவே 6 மாசத்துக்கு என்ன செய்யணும்? 12ஆல பிரிச்சு 6ஆல பெருக்கணும். 10 வீதம் எவ்வளவு வரும்? 120,000. 6 மாசத்துக்கு 60,000 வரும். ஓகே. ஆகவே இரட்டை பதிவு எப்படி வரப்போகுது? மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு வரவு 60,000. மோட்டார் வாகன பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 60,000 இருக்கு. மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்ப திகதிகள் கவனிக்கப்பட வேண்டும். என்ன முறையில பெருமான தேய்வு செய்ய சொல்றாங்கன்றது கவனிக்கப்படணும். ஆகவே பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு. பெருமான தேய்வு கணக்குல பெருமான தேய்வு ஏற்பாடு என்று விவரம் போடுவீங்க பிள்ளைகள். பெருமான தேய்வு ஏற்பாட்டுல பெருமான தேய்வு என்ற விவரம் போடுவீங்க. 60,000. ஓகே. பெருமான தேய்வு கணக்கு வரவு, பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. அப்ப இது இவ்வளவும் தெரிஞ்சா பிறகு வருமான கூற்றுல என்னென்ன விடயங்களை காட்டுவீங்க, நிதிநிலைமை கூற்றுல என்னென்ன விடயங்களை காட்டுவீங்கன்றத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். வருமான கூற்றுல பிள்ளைகள் கட்டட பெருமான தேய்வு நிர்வாக செலவுகளை காட்டணும். அப்ப கட்டடம் என்றது பிள்ளைகள் பொதுவாக அலுவலக நோக்கம் சார்ந்ததாக இருக்கும். ஆகவே கட்டட பெருமான தேய்வு பாருங்க எவ்வளவு கட்டட பெருமான தேய்வு லாப நட்ட கணக்கு அல்லது வருமான கூற்றுக்கு மாதிரிக்கும் டிஃபோமோ கவனிங்க பிள்ளைகள் 125,000. அப்ப வருமான கூற்றுல 125,000 போடுவீங்க. அதே போல மோட்டார் வாகன பெருமான தேய்வு பாருங்க, இந்த மோட்டார் வாகன பெருமான தேய்வு செலவின கணக்கு நிர்வாக செலவுகளை விநியோக செலவுகளை காட்டணும். விற்பனை விநியோக செலவு பொதுவாக பிள்ளைகள் வணிகத்தினுடைய மோட்டார் வாகனம் என்பது விநியோக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும். ஆகவே மோட்டார் வாகன பெருமான தேய்வு விற்பனை விநியோக செலவுக்கு கீழே நீங்கள் காட்ட வேண்டும். எவ்வளவு பாருங்க, வருமான கூற்றுக்கு மாற்றியது 60,000 இருக்கு. சரியா? இப்ப நிதிநிலைமை கூற்றுல என்ன காட்டுவோம்டா, காணி கட்டடம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். காணி கட்டடம் சேர்த்து தந்தாலும் நீங்கள் தனித்தனியாக நிதிநிலைமை கூற்றுல காட்டுறோம். ஓகே. காணியையும் கட்டடத்தையும் தனித்தனியா காட்டணும். பாருங்க பரீட்சை மீதியில காணியினுடைய கிரயம் 5,000. ஆகவே கட்டடத்தின் கிரயம் 2,500 இருக்கும். அப்ப காணியினுடைய கிரயத்துக்கு நேரா 2,500. கட்டடத்தினுடைய கிரயம் காணியில கிரயம் 5,000, கட்டடத்தினுடைய கிரயம் 2,500. இல்லை நான் 3 சைவர் இல்லாம செய்யறேன்னா நீங்க ஒன்னும் யோசிக்க வேணும். ஓகே. அப்ப அடுத்தது பாருங்க திரண்ட தேய்வு. கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு பாருங்க 125,000. கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு 125,000. அப்ப திரண்ட தேய்வு என்ன செய்யணும்னு சொன்னான், உரிய சொத்துக்களினுடைய திரண்ட தேய்வு கட்டடத்தினுடைய கிரயத்திலிருந்து உரிய சொத்துக்களினுடைய கிரயத்திலிருந்து கழிக்கப்பட வேண்டும். உரிய சொத்துக்களினுடைய கிரயத்திலிருந்து பிள்ளைகள் கழிக்கப்பட வேண்டும். ஓகே. அப்ப கட்டிடத்தினுடைய திரண்ட தேய்வு 125,000 கட்டடத்தினுடைய கிரய பெறுமதியிலிருந்து கழிச்சு அந்த தொகைதான் இங்கால மீதியாக அல்லது தேறிய பெறுமதியாக நாங்கள் காட்ட வேண்டி இருக்கு. மோட்டார் வாகனத்தை பாருங்க. மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம் எவ்வளவு இருக்குது இந்த பரீட்சை விதியை பாருங்க, 1,200,000. அப்ப 1,200,000 மோட்டார் வாகனத்தினுடைய கிரயம். மோட்டார் வாகனத்தினுடைய பெருமான தேய்வு ஏற்பாடு அல்லது திரண்ட தேய்வு பாருங்க எவ்வளவு இருக்கு, 60,000. ஓகே.
அப்ப 60,000 கழிச்சு மிச்ச தொகை தான் 1140,000 திரண்ட பெறுமதியாக காட்ட வேண்டி இருக்கும் பிள்ளைகள். காணிக்கு பிள்ளைகள், காணிக்கு நாங்கள் பெருமான தேய்வு செய்வது கிடையாது. காணி என்ற சொத்து தேய்வடைகிறது இல்ல, வரையறையற்ற பயன் தரு ஆயுள் காலத்தை கொண்ட சொத்து. காணி என்றது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வரையறையற்ற, அன்லிமிட்டெட் அல்லது இன்ஃபினிட்டி என்று சொல்லலாம். வரையறையற்ற பயன் தரு ஆயுட்காலத்தை கொண்ட ஒரு சொத்து. நீண்ட காலத்துக்கு இருக்குமே. காணி எப்போ உருவாயினது, எத்தனை வருஷம் பாவிக்கும் என்று சொல்லலாம். ஆகவே காணி என்ற சொத்துக்கு நாங்கள் பெருமான தேய்வு செய்யறது கிடையாது. ஓகே, அப்ப இதுக்கு பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களினுடைய நிதி நிலைமை கூற்ற இந்த மாதிரி சமப்படுத்தி காட்டணும். கட்டாயமா இப்படி கூட்டி ஃபுல்லா கூட்டி கழிச்சு விட கொடுக்கணும் பிள்ளைகள். அறகுறையா விடையை கொடுக்கிறேன். அப்ப இதை பதிஞ்சா பிறகு நீங்கள் என்ன செய்யணும், இதை டோட்டல் பண்ணி கூட்டி காட்டணும். எவ்வளவு வருது, 8700. மொத்தமா திரண்ட தேய்வு 185,000 கணிக்கிறோம். தேறிய பெறுமதி அல்லது மீதி 8515 இருக்கு. அப்ப ஒரு பெருமான தேய்வுக்குரிய கணிப்பீடு தெரியணும், இரட்டை பதிவு தெரியணும், எப்படி பெருமான தேய்வுக்கான பேரட்டு கணக்குகள் செய்யணும். அதுல ஒவ்வொரு பேரட்டு கணக்கும் எப்படி சமப்படுத்தணும், என்ன வகையான கணக்குகள் என்றது தெரியணும். வருமான கூற்றுல என்ன தொகை காட்டணும், நிதி நிலைமை கூற்றுல என்ன தொகை காட்டணும் என்றது தெரியணும். சரியா? ஓகே, எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வியில பாருங்க என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, முதல் செய்த கேள்விக்கு, ஓகே, இதுக்கு முதல் செய்த கேள்விக்கும் இப்ப நாங்க செய்ய போற கேள்விக்கும் இடையில பிள்ளைகள் வித்தியாசத்தை பாருங்க. எப்பயும் ஒரு வினாவை செய்ய ஏற்கனவே செய்த கேள்வி என்னன்றதை நீங்கள் ஃபர்ஸ்டா கவனிக்கணும். ஏற்கனவே செய்த கேள்வி என்னன்றதை கவனிக்காம நீங்க அடுத்த கேள்விக்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்டா செய்த கேள்வியை விளங்கி கம்பேர் பண்ணும். என்னத்தை கம்பேர் பண்ணுவீங்க, பயிற்சி ஒன்றுல இருக்கின்ற கேள்வி, பயிற்சி 2ல இருக்கு. கேள்விக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது, அல்லது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குதா, இப்படி கவனிச்சுதான் நீங்க கேள்வியை செய்ய போறோம். அப்ப இங்க பாருங்க, ஏற்கனவே செய்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் இடையில வர்ற வித்தியாசம் என்னன்னா, திரண்ட தேய்வு என்ற விடயம், திரண்ட தேய்வு என்று சொல்லி ஆரம்ப மீதி தந்திருக்காங்க. அப்ப இங்கேயும் நிதியாண்டு என்னவாக இருக்குது, அதே நிதியாண்டு தான் பிள்ளைகள். அந்த நிதியாண்டு ஒருக்கா நாங்க நோட் பண்ணி கொள்வோம். எப்பயும் செம்மையாக்கல் என்ற பாடத்துல நீங்கள் படிக்கல என்ன செய்யணும், நிதியாண்டு என்ற ஒரு விடயத்தை கட்டாயம் கவனிச்சு கொள்ளணும். சரியா? ஓகே, நிதியாண்டு பாருங்க, அதே நிதியாண்டு. இதனுடைய ஆரம்ப தேதியில திரண்ட தேய்வு ஏற்பாடு, திரண்ட தேய்வு அல்லது பெருமான தேய்வு ஏற்பாட்டினுடைய மீதிகள் தந்திருக்காங்க. இதனுடைய அர்த்தம் பிள்ளைகள், ஏற்கனவே இந்த கட்டடம் இயந்திரம் என்ற சொத்துக்கள் பெருமான தேய்வு செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப முதல் கேள்வியில் என்ன வித்தியாசம், முதலாவது செய்த இந்த வினாவில இப்பதான் பெருமான தேய்வு செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. ஏனென்றால் இந்த நிதியாண்டினுடைய தொடக்கத்தில்தான் இந்த கட்டிடம் கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது, இந்த வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த கேள்வியில் அப்படி எதுவும் இல்லை. திரண்ட தேய்வு ஏற்பாடு பரீட்சை மீதியில இருக்குதுன்றா நினைச்சு கொள்ளுங்க. ஏற்கனவே, சரியா, ஏற்கனவே இந்த கட்டடம் இயந்திரம் என்ற சொத்துக்கள் தேய்வு செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பெருமான தேய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இந்த வருடம் நாங்கள் தேய்வு செய்வோம். இப்ப பாருங்க, கட்டடங்களுக்கு ஒடுக்கு மீதி முறை. அப்ப இங்க மத்த பெருமான தேய்வு முறை 2வது முறை வந்திருக்குது, ஒடுங்கு மீதி முறையில் ஆண்டுக்கு 5 வீதமும், இயந்திரங்கள் என்ற சொத்துக்கு ஆண்டுக்கு 8 வீதமும் பெருமான தேய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. முதலாவது நாங்க படிச்ச நேர்கோட்டு முறையை பார்ப்போம். இயந்திரங்களினுடைய கிரயம் பாருங்க எவ்வளவு இருக்கு, 8 லட்சம் ரூபாய். இயந்திரங்களினுடைய கிரயம் நிதி நிலைமை கூற்றுல நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், 8 லட்சம் ரூபாய். அப்ப நேர்கோட்டு முறை என்றா என்ன, நேரடியாக 8 லட்சம் ரூபாவுக்கு நாங்கள் பெருமான தேய்வு செய்தால் அதுக்கு பேர் நேர்கோட்டு முறை. எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க பிள்ளைகள், 8%. அப்ப 8 லட்சம் இயந்திரங்களினுடைய கிரயம் தர 8% பெருமான தேய்வு. ஓகே, 8% எவ்வளவு வரும் பிள்ளைகள், 64,000 இந்த வருடத்துக்கான பெருமான தேய்வு. அப்ப இந்த பேரிட்டு கணக்குகள் செய்யல பாருங்க, இயந்திரங்களினுடைய திரண்ட தேய்வு
இந்த வருடத்துக்கான பெருமான தேய்வு 64,000. ஆனா ஏற்கனவே இதுவரை காலமும் பெருமான தேய்வு செய்து எவ்வளவு திரண்ட தெய்வ ஏற்பாட்டு கணக்கு மீதியாக இருக்குது 150,000. இந்த 150,000 பெருமான தெய்வ ஏற்பாட்டு கணக்குல மீதி வந்தது என்று சொல்லி நீங்கள் போட வேணும். சரியா? ஏற்கனவே 150,000 தேய்வு இங்க இருக்குது. பெருமான தேய்வு இதுக்கு முதல் செய்த தேய்வுகளினுடைய திரண்ட தொகை சேர்த்து அக்குமுலேட்டட் வேல்யூ சொல்லுவோம். ஏற்கனவே இதுக்கு முதல் செய்த நிதியாண்டுகளிலான மொத்த பெருமானத்தினுடைய கூட்டுத்தொகை தான் திரண்ட தெய்வு. பெருமான தேய்வு சேர்ந்து 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 திரண்ட தெய்வாக வரும். அப்ப இந்த திரண்ட தெய்வு ஏற்கனவே 150,000 தேய்வு செய்து வச்சிருக்காங்க. இந்த வருடத்துக்கான பெருமான தேய்வு என்ன பிள்ளைகள் 64,000. என்ன இரட்டை பதிவு? இயந்திர பெருமான தேய்வு கணக்கு வரவு, இயந்திர பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு. இயந்திர பெருமான தேய்வு கணக்குல 64,000 வரவு வைப்பீங்க. பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவு வைப்பீங்க. அப்ப இங்க பெருமான தேய்வு, அங்க பெருமான தேய்வு ஏற்பாடு. இதுக்கு பிறகுதான் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? கணக்க சமப்படுத்துவீங்க. ஓகே. அப்ப பெருமான தேய்வு கணக்கு ஒரு செலவின கணக்கு. ஆகவே வருமான கூற்றுக்கு மாற்றம் செய்யப்படும். திரண்ட தெய்வ பாருங்க, இப்ப எந்த பக்கம் கூட இருக்குது? செலவு பக்கம் கூட இருக்கு. 314,000 இருக்குது. என்ன செலவு பக்கத்தை பாருங்க. சாரி, 214,000 இருக்குது. அப்ப இந்த 214,000 தான் பிள்ளைகள் மீதி சென்றது, மீதி வந்தது என்று எங்களுக்கு வரும். ஓகே, 214,000 தான் மீதி சென்றது, மீதி வந்தது என்று வரும். ஓகே, இப்ப கட்டடத்துக்கு பாருங்க. கட்டடத்துக்கு ஒடுங்கு மீதி முறை என்று சொல்லியிருக்காங்க. காணியும் கட்டடமும் சேர்ந்து 3 மில்லியன் பிள்ளைகள். காணியினுடைய கிரயம் 1 மில்லியன். காணியும் கட்டடம் சேர்ந்து 3 மில்லியன். காணியினுடைய கிரயம் 1 மில்லியன். அப்ப 1 மில்லியன் என்றா பிள்ளைகள் கட்டடத்தினுடைய கிரயம் எவ்வளவாக இருக்கும்? 2 மில்லியனாக இருக்கும். காணியும் கட்டடம் சேர்ந்து 1 மில்லியன். சரியா? காணி 1 மில்லியன் என்றா கட்டடத்தினுடைய கிரயம் எவ்வளவு? 2 மில்லியனாக இருக்கும். அப்ப 2 மில்லியனுக்கு பாருங்க ஒடுங்கு மீதி முறை. அப்ப ஒடுங்கு மீதி முறை என்றா என்ன பிள்ளைகள்? கிரயத்துல இருந்து கிரயம் எவ்வளவு? 2 மில்லியன். திரண்ட தேய்வு எவ்வளவு? 550,000. அதனை கழித்து வருகின்ற தொகைக்கு நாங்கள் பெருமான தேய்வு வீதம் பார்க்கணும். 5%. அப்ப கிரயத்தில இருந்து திரண்ட தெய்வ கழிச்சு வர்ற தொகைக்கு பெருமான தேய்வு வீதம் பார்த்தா ஒடுங்கு மீதி முறை எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? கால்குலேட் பண்ணுங்க. 1450,000க்கு 72,500 பாருங்க, செக் பண்ணி. 72,500 பெருமான தேய்வாக வரும். அப்ப 2 மில்லியன் கட்டடத்தினுடைய கிரயம். ஏற்கனவே பாருங்க திரண்ட தேய்வு எவ்வளவு இருக்குது ஆரம்ப திகதியில? 550,000. அப்ப கிரயத்தில இருந்து திரண்ட தேய்வை கழிச்சு வர்ற தொகைக்கு 5% நீங்கள் கவனத்துல கொள்ளுவீங்க. 5% எவ்வளவு வரும்? 72,000 வரும். சரி, 72,500 வரும் பிள்ளை. சரியா? அப்ப கட்டட பெருமான தேய்வு கணக்கு வரவு 72,500. கட்டட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 72,500. கட்டிடத்தினுடைய தேய்வு ஆரம்ப மீதி பாருங்க. திரண்ட தேய்வு ஆரம்ப மீதி 550,000 இருக்குதுல்லோ. இந்த 550,000 பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல மீதி வந்தது. ஓகே, மீதி வந்தது என்று சொல்லி நீங்கள் போட்டு காட்ட வேண்டும். ஏற்கனவே இதுக்கு முன்னைய ஆண்டுகள்ல தேய்வு செய்த தொகைகளினுடைய திரண்ட பத்தொகை, சரி, அக்குமுலேட் ஆகி இதுக்கு முதல் செய்த ஒவ்வொரு வருஷத்தினுடைய பெருமானத்தையும் சேர்ந்து சேர்ந்து 550,000 இந்த நிதியாண்டினுடைய தொடக்கம் வரைக்கும் பெருமான தேய்வு செய்திருக்காங்க. இந்த வருடத்துக்கான பெருமான தேய்வு பிள்ளைகள் பெருமான தேய்வு கணக்கு வரவு பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல செலவாக இருக்க போகுது. பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல பெருமான தேய்வு என்ற விவரம், பெருமான தேய்வு கணக்குல பெருமான தேய்வு ஏற்பாடு என்ற விவரம். இதுக்கு பிறகுதான் என்ன செய்வீங்க? கணக்க சமப்படுத்தி கொள்ளுவீங்க. ஓகே, எவ்வளவு வரப்போகுது பாருங்க. சரியா? இது ரெண்டையும் கூட்டிக் கொள்ளுங்க. எவ்வளவு வருதுன்னு பாருங்க பிள்ளைகள். பெருமான தேய்வு கணக்கு வருமான கூற்றுக்கு கொண்டு செல்லப்படும். என்ன? ஆகவே 72,500 72,500. இது ரெண்டையும் போட்டுங்க. திரண்ட தேய்வு ஏற்பாட்டு கணக்கு மீதி சென்றது, மீதி வந்தது.
622.5. ஓகே, 622.5 வருது பிள்ளைகள். திரண்ட தேய்வு ஏற்பாட்டு கணக்கினுடைய மீதி. சரியா? இப்ப வருமான கூற்றுல பாருங்க என்னென்ன விடயம் காட்டுவோம், நிதிநிலைமை கூற்றுல என்னென்ன விடயம் காட்டுவோம் என்றது. வருமான கூற்றுல கட்டிட பெருமான தேய்வு 72,500. இயந்திர பெருமான தேய்வு பிள்ளைகள் 64,000. 64,000 காட்டுது. நிதிநிலைமை கூற்றுல பாருங்க பிள்ளைகள் கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு பாருங்க 622.5. ஓகே, 622.5 போடணும். ஓகே, காணிக்கு நாங்கள் தேய்வு செய்ய மாட்டோம், 0 இருக்கும் அல்லது ஹைஃபன் மார்க் போடுங்க. ஓகே, இயந்திரத்தினுடைய திரண்ட தேய்வு மீது 214,000 கிரயத்தில இருந்து கழிக்கப்பட வேண்டும். சரியா? ஆகவே இப்ப கூட்டி போடுங்க. 1 மில்லியன் இதை கழிச்சு போடுங்க பிள்ளைகள். 1377.5 586. ஸோ இங்க கூட்டி போட்டு கொண்டீங்கன்னா சரியா 3800 இதை டோட்டல் பண்ணி முதல் கணக்குல செய்தது கூட போட்டீங்கன்னா சரி. அப்ப ஒடுங்கு மீதி முறை என்றது கிரயத்தில இருந்து திரண்ட தேய்வை கணிச்சு வர்ற பெறுமதிக்கு பெர்சன்டேஜ் பார்க்கணும். இரட்டை பதிவு. அப்ப ஏற்கனவே பரீட்சை மீதியில ஆரம்ப மீதிகள் தந்தா ஏற்கனவே பெருமான தேய்வு செய்து கொண்டு வராங்க. அத மீதி வந்தது கண்டு உரிய திரண்ட தேய்வு கணக்குல போட்டுட்டு இந்த வருஷத்துக்குரிய பெருமான தேய்வு செய்யணும். வருமான கூற்றுல என்னத்தை காட்டுவீங்க, நிதிநிலைமை கூற்றுல என்னத்தை காட்டுவீங்க. ஓகே, சரியா பிள்ளைகள்? ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரும்.